சென்னை அமைந்த கரையில் வீட்டில் வேலை பார்த்த சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கு. கைதான 6 பேர் மீதும் குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்தது. அதிமுகவுக்கு இருப்பது போல் வேறு எந்த கட்சிக்கும் தொண்டர்கள் கிடையாது. அதிமுகவை அழிக்க யாராலும் முடியாது என பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. அதிமுக தொடர் தோல்விகளை சந்திப்பதாக பேசுகிறார்கள். திமுக தொடர் தோல்விகளை சந்திக்கவில்லையா? தமிழ்நாட்டில் 31 ஆண்டுகள் நல்லாட்சியை கொடுத்தது அதிமுக என எடப்பாடி பழனிசாமி பெருமிதம். ஜானகி நூற்றாண்டு விழாவில் AI தொழில்நுட்பம் வாயிலாக உரையாற்றினார் எம்ஜிஆர். கரவொலி எழுப்பி மகிழ்ந்த அதிமுக தொண்டர்கள். வரும் 26ஆம் தேதி பள்ளி கல்லூரிகளில் அரசியலமைப்பு சட்டம் சார்ந்த போட்டிகளை நடத்த வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 75ஆம் ஆண்டு தினத்தை ஒட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. பகுஜன் சமாஜ் கட்சி இனி எந்த தேர்தலிலும் பகுஜன் சமாஜ் கட்சி இனி எந்த இடைத்தேர்தலிலும் போட்டியிடாது என மாயாவதி அறிவிப்பு. போலி வாக்குப்பதிவு நடப்பதாக குற்றச்சாட்டு. மறு உத்தரவு வரும் வரை ராமேஸ்வரம் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லக்கூடாது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகும் சூழலால் மீன்வளத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தல். தமிழகத்தில் கூட்டணி இல்லாமல் எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. திமுக அதிமுக பெரிய கட்சிகளாக இருந்தாலும் கூட்டணி இல்லாமல் வெல்ல முடியாது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் பாலகிருஷ்ணன் கருத்து. முறைகேடுகள் நிரூபிக்கப்பட்ட பிறகும் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஏன் பதவி நீக்கம்? முறைகேடுகள் நிரூபிக்கப்பட்ட பிறகும் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தரை ஏன் பதவி நீக்கவில்லை? உதவி பேராசிரியர் பிரேம்குமார் மீதான நடவடிக்கையை ரத்து செய்ய பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். 60 ஆண்டுகளுக்கு பிறகு எதிர்க்கட்சித் தலைவர் இல்லாத மகாராஷ்டிரா சட்டப்பேரவை. எதிர்க்கட்சித் தலைவர் அந்தஸ்தை பெறும் அளவுக்கு கூட எந்த ஒரு எதிர்க்கட்சியும் வெற்றி பெறவில்லை. மகாராஷ்டிராவில் கூட்டணி கட்சிகள் முழுமையாக ஒத்துழைக்காததே மகாவிகாஸ் அகாடி கூட்டணி தோல்விக்கு காரணம். கூட்டணிக்குள் சில குறைகள் இருந்ததாக மகாராஷ்டிரா காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர் பரமேஸ்வர் குற்றச்சாட்டு. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்தது. அடுத்த 2 நாட்களில் வடமேற்கு திசையில் தமிழகம் இலங்கை கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என கணிப்பு. மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர் மாவட்டங்களில் நாளை மிக கனமழை எச்சரிக்கை. கடலூர், விழுப்புரம், அரியலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. ரவிச்சந்திரன் அஸ்வின், டேவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, ராகுல் திரிபாதி ஆகியோரை ஏலம் எடுத்தது CSK. அதிகபட்சமாக ரவிச்சந்திரன் அஸ்வினை 9,75 லட்சத்திற்கு ஏலம் எடுத்தது சென்னை சூப்பர் கிங்ஸ். IPL வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிக விலைக்கு ஏலம் எடுக்கப்பட்ட வீரர் ரிஷப் பந்த். இந்திய வீரர் ரிஷப் பந்த் 27 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது லக்னோ அணி. இந்திய வீரர் ஸ்ரேயஸ் ஐயர் 26 கோடியே 75 லட்சம் ரூபாய்க்கு ஏலம். கடும் போட்டிக்கு இடையே ஏலம் எடுத்தது பஞ்சாப் கிங்ஸ் அணி. இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணி 6 விக்கெட்டுகளை இழந்து 487 ரன்களை சேர்த்தது. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள் ஆஸ்திரேலிய அணிக்கு 534 ரன்களை இலக்காக நிர்ணயித்தது இந்திய அணி.